வணக்கம். இப்போ நீங்க ஒரு வேலைக்கு சேர்றீங்க. உங்களுக்கு ஒரு பெரிய சேலரி ஆஃபர் வருது. ஆனா மாச கடைசில உங்க பேங்க் அக்கவுண்ட்ல வந்து விடுற காசுக்கும், அந்த ஆஃபர்ல சொன்ன காசுக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கு இல்லையா? ஒரு பெரிய மர்மம் மாதிரி தோணும். வாங்க இன்னைக்கு நாம அந்த மர்மத்த உடைச்சு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்க போறோம். சரி, விஷயத்துக்குள்ள நேரா போயிடலாம். பல புதுசா டிகிரி முடிச்சவங்க சந்திக்கிற ஒரு நிஜமான புதிரோட ஆரம்பிக்கலாம் வாங்க. முதல்ல தி எக்கனாமிக் டைம்ஸ்ல வந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட ஆரம்பிக்கலாம். இங்க பாருங்க, சுஹான் ஆரியன்னு 2 பிரமாதமான பட்டதாரிகள். சுஹான்க்கு ஆஃபர் பண்ண சிடிசி எவ்வளோ தெரியுமா? 36 லட்சம். ஆரியனுக்கு 24 லட்சம். பெரிய வித்தியாசம் இல்லையா? ஆனா விஷயம் என்னன்னா, மாசம் கைக்கு வர்ற சம்பளத்துல சுஹானுக்கு ஆரியனை விட வெறும் 1 லட்சம் தான் கூட வருது. எப்படி இது? 12 லட்சம் சிடிசி வித்தியாசம். ஆனா கைக்கு வர்றதுல எவ்ளோ கம்மியா? இந்த கேள்விக்கு பதில் தேடுறது தான் நம்மளோட இன்னைக்கு வேலை. இந்த மர்மத்தை தீர்க்கணும்னா முதல்ல நாம இந்த சம்பளம்ங்கிற விஷயத்தோட மொழிய நல்லா புரிஞ்சுக்கணும். சிடிசி, அதாவது காஸ்ட் டு கம்பெனி. இது கம்பெனி உங்களுக்காக ஒரு வருஷத்துக்கு பண்ற மொத்த செலவு. நல்லா கேட்டுக்கோங்க, கம்பெனி பண்ற செலவு உங்க கைக்கு வர்ற பணம் இல்ல. இதுல உங்க சம்பளம், மத்த பெனிஃபிட்ஸ், உங்களுக்காக கம்பெனி கட்டுற பிஎஃப் எல்லாமே அடங்கும். அடுத்து கிராஸ் சேலரி, அதாவது மொத்த சம்பளம். இது உங்களுக்கு வர்ற பணத்தோட முதல் வடிவம். எந்த ஒரு பிடித்தமும் பண்றதுக்கு முன்னாடி உங்க பேஸ்லிப்ல இருக்கிற பெரிய நம்பர் இதுதான். இதுல உங்க பேசிக் சேலரி, ஹெச்ஆர்ஏ மாதிரியான அலவன்ஸ் எல்லாம் இருக்கும். கடைசியா டேக் ஹோம் சேலரி, அதாவது நிகர சம்பளம். இதுதான் உண்மையான மேட்டர். எல்லா கட்டாய பிடித்தங்களும் போனதுக்கு அப்புறம் மாசா மாசம் உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு டிங்னு மெசேஜ் வருமே, அந்த தொகை தான் இது. அப்போ முக்கியமான விஷயம் இதுதான். இந்த வரிசைய நல்லா மனசுல வச்சுக்கோங்க. சிடிசி தான் எல்லாத்துலயும் பெருசு. அதிலிருந்து சிலது கழிச்சா வருது கிராஸ் சேலரி. அதிலிருந்து இன்னும் சிலது கழிச்சா வருது தான் உங்க டேக் ஹோம் சேலரி. சிம்பிள். சரி, இப்போ ஒரு நிஜமான உதாரணத்தை பார்த்து ஒரு பெரிய ஆஃபர் லெட்டர் எப்படி சுருங்கி போகுதுன்னு இன்னும் ஆழமா புரிஞ்சுக்கலாம். வாங்க பார்க்கலாம். கற்பனை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஒரு ஆஃபர் வருது. வருஷத்துக்கு 65 லட்சம் ரூபாய்னு சிடிசி சொல்றாங்க. அடடா, என்ன ஒரு கனவு மாதிரி இருக்கு இல்லையா? ஆனா அந்த 65 லட்சத்துக்குள்ள என்ன இருக்குன்னு பாருங்க. இதுல 61%, அதாவது 40 லட்சம் ரூபாய் ஸ்டாக் ஆப்ஷன்ஸ். இது கேரண்டியான பணம் கிடையாது. இதுதான் இங்க இருக்கிற பெரிய ட்விஸ்ட். உங்க மாதாந்திர வருமானத்தோட அஸ்திவாரமே இந்த அடிப்படை சம்பளம் தான். ஆனா இந்த கேஸ்ல அது மொத்த சிடிசில வெறும் கால்வாசி தான். யோசிச்சு பாருங்க. இப்ப இந்த டேபிள நல்லா பாருங்க. இதுதான் பேப்பர்ல இருக்கிற பணத்துக்கும் நம்ம பாக்கெட்ல இருக்கிற பணத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை அப்பட்டமா காட்டுது. ஜாயினிங் போனஸ், அது ஒரு தடவை தான் வரும். பெர்ஃபார்மன்ஸ் போனஸ், அதுக்கு எந்த கேரண்டியும் கிடையாது. ஆனா இதுல பெரிய கேம் சேஞ்சரே அந்த ESOPs தான், அதாவது கம்பெனி பங்குகள். அதுவும் 4 வருஷமா கொஞ்சம் கொஞ்சமா தான் உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கு பேர் தான் வெஸ்டிங். அது மட்டும் இல்ல, கம்பெனி நல்லா வளர்ந்தாதான் அந்த பங்குகளுக்கு மதிப்பு. இல்லனா அது வெறும் காகிதம் தான். புரியுதுங்களா? இந்த கோட் விஷயத்த ரொம்ப சரியா சொல்லுது. நம்ம என்ன பண்றோம்? சிடிசி நம்பரை பார்த்த உடனே அதை 12ஆல வகுத்து மாச சம்பளம்னு கணக்கு போட்டுடுறோம். ஆனா நிஜம் வேற மாதிரி இருக்கும்போது நமக்கு ஏமாற்றமா இருக்கு. பிரச்சனை நம்ம எதிர்பார்ப்புல தான் இருக்கு. ஓகே, இப்போ உங்க கிராஸ் சேலரி உங்க பேங்க் அக்கவுண்ட் வந்து சேர்றதுக்கு முன்னாடி அது ஒரு பெரிய சவாலை தாண்டி வரணும். அது என்னன்னு பார்க்கலாமா? இதிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது. சம்பளம் வாங்குற ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்தும் இந்த கட்டாய பிடித்தங்கள் செய்யப்படும். இபிஎஃப் உங்க ரிட்டையர்மெண்ட்காக, வருமான வரி அரசாங்கத்துக்கு, அப்புறம் ப்ரொஃபஷனல் டாக்ஸ் மாநில அரசுக்கு. இதெல்லாம் போகதான் மீதி. இந்த பிஎஃப்ல ஒரு சின்ன குழப்பம் வரலாம், அதை தெளிவுபடுத்திக்கலாம். 2 பிஎஃப் கான்ட்ரிபியூஷன் இருக்கு. ஒன்னு உங்க கம்பெனி உங்களுக்காக கட்டுறது, அது சிடிசில இருந்து போயிடும். இன்னொன்னு உங்க சம்பளத்துல இருந்து நீங்க கட்டுறது. ரெண்டுமே உங்க பிஎஃப் அக்கவுண்ட்டுக்கு தான் போகும். ஆனா கணக்கு வேற வேற இடத்துல இருந்து வரும். அப்போ இவ்ளோ விஷயங்கள், இவ்ளோ பிடித்தங்கள் எல்லாம் முடிஞ்ச பிறகு அந்த 65 லட்சம் ரூபாய் சிடிசி உங்க முதல் வருஷத்துல மாசம் வெறும் 1,36,000 தான் உங்க கைக்கு வரும். யோசிச்சு பாருங்க, நீங்க மனசுல கணக்கு போட்ட 5,40,000க்கும் இதுக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம்னு. சரி, இப்போ உங்களுக்கு இந்த நம்பர் கேம் நல்லாவே புரிஞ்சிருக்கும். இந்த அறிவை வச்சு உங்க கெரியர்ல எப்படி புத்திசாலித்தனமான முடிவுகளை எடுக்கலான்னு இப்ப பார்க்கலாம். சுருக்கமா சொல்லணும்னா, கம்பெனி விளம்பரப்படுத்துற அந்த பெரிய நம்பரை மட்டும் பார்க்காதீங்க. அதுக்கு பதிலா மாசா மாசம் நிச்சயமா வர்ற சம்பளம் எவ்வளவு, நிலையான சம்பளத்துக்கும் போனஸ் மாதிரியான மற்ற விஷயங்களுக்கும் உள்ள விகிதம் என்னன்னு பாருங்க. போனஸ்ல க்ளோபேக் கிளாஸ் மாதிரி ஏதாவது கண்டிஷன் இருக்கான்னு செக் பண்ணுங்க. அதாவது நீங்க சீக்கிரம் வேலைய விட்டா போனஸ் திருப்பி கேட்பாங்களான்னு பாருங்க.
ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் தராங்களா, சூப்பர். ஆனா அது கம்பெனி வளர்ச்சியை பொறுத்தது. சோ எவ்ளோ ரிஸ்க் எவ்ளோ ரிவார்டுன்னு நீங்க தான் எடை போடணும். எந்த ஆஃபர் லெட்டர்லயும் கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி தயங்காம இந்த கேள்விகளை கேளுங்க. உங்க சிடிசியோட முழு பிரேக்கப் என்ன? எது ஒரு தடவை வர்றது, எது மாசம் வர்றது? போனஸ்க்கான கண்டிஷன்ஸ் என்ன? இஎஸ்ஓபிய எப்போ எப்படி பணமாக்க முடியும்? இந்த கேள்விகள் உங்களுக்கு தெளிவ கொடுக்கும், பின்னாடி வர ஏமாற்றங்களையும் தவிர்க்கும். அப்போ இனிமே உங்களுக்கு ஒரு ஆஃபர் லெட்டர் வந்தா நீங்க வெறும் ஒரு நம்பரை மட்டும் பார்க்க போறதில்ல, ஒரு முழு நிதி தொகுப்பையும் நீங்க அலசி ஆராய போறீங்க. அந்த பெரிய நம்பருக்கு பின்னாடி இருக்கிற உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு உங்க எதிர்காலத்துக்கு ஒரு சரியான புத்திசாலித்தனமான முடிவை எடுப்பீங்க.